இணைந்த அனைவருக்கும் நன்றி. நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இணையக்கூடியவர்கள் இணையட்டும். ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐடி இண்டஸ்ட்ரி, அதாவது நான் ஐடியில இருக்கவங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடி இண்டஸ்ட்ரியில பூமா இருக்கக்கூடியது கிளவுட் கம்ப்யூட்டிங். இப்போ அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன என்பதை பத்தி லாஸ்ட் ஒரு 2 செஷன் நம்ம பேசியிருந்தோம். அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, கிளவுட் கம்ப்யூட்டிங் என்டர் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்குரிய வேலை வாய்ப்புகள்லாம் என்ன இருக்கு, என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம், லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ் என்ன இருக்கு, எல்லாத்தையும் இந்த ஐடியில போஸ்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. ஹை லெவல்ல சொல்லிடுறோம். ஹை லெவல்ல என்னன்னா, அதாவது கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம இப்போ பேசுவோம். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னா, ஜஸ்ட் இட்ஸ் ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் ஐடி ரிசோர்சஸ். அதாவது நம்ம யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு டேட்டா சென்டரை பில்ட் பண்ணுவோம். அதாவது எப்படின்னா, ஒரு 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 இருக்கக்கூடிய டேட்டா சென்டரை, ஒரு பில்டிங்கை எடுத்து அதுல நம்ம சர்வர்ஸ் எல்லாம் பண்ணி, அதை கூலர்ஸ் தனியா செப்பரேட்டா ஒரு டேட்டா சென்டரை பில்ட் பண்ணி அதுல நம்ம சர்வர் ஹோஸ்ட் பண்ணி, சர்வர்னா நிறைய சர்வர் இருக்கு. அப்ளிகேஷன் சர்வர், டிபி சர்வர், அப்புறம் ஃப்ரண்ட் எண்ட் சர்வர், பேக் எண்ட் சர்வர், இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே ஒரு சர்வர் வச்சிருப்போம். சர்வர்னா நத்திங் பட் ஒரு சாஃப்ட்வேர். நம்மள இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை ரன் பண்றதுக்கான ஒரு சர்வர், அதாவது ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை எல்லாமே கடந்த காலங்களில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த காம்போனன்ட் எல்லாமே செப்பரேட்டா சர்வர் எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணிட்டு, அதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு டீம் வச்சு பில்ட் பண்ணி, அதை பயங்கரமா எக்ஸ்பென்சிவான ஒரு ஒர்க். ஸோ இவ்வளோ ஒரு எக்ஸ்பென்சிவாக இருக்கக்கூடிய இந்த ஒர்க் என்ன பண்ணான்னா, நம்ம இந்த எம்பிஎல்எஸ் நாக் அப்படின்னு சொல்லுவோம், என்ஓசி அப்படின்னு. அதாவது முக்கியமாக இருக்கக்கூடிய பேங்கிங் ஆகட்டும், இல்ல ஒரு கம்பெனியுமே அவங்களுக்குரிய ஒரு டேட்டா சென்டரை பில்ட் பண்ணி பிரைவசியா வச்சிருப்பாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 டைப்பான ஜாப்ஸ் இருக்கும், ஹையர் பண்ணுவாங்க. உதாரணமாக, அந்த சர்வரை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் ஒரு சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷன், அவங்க என்ன அப்ளிகேஷன் எது வேணாலும் பி எனிதிங். ஓகே, அப்ளிகேஷன் ஒரு வெப் அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்ல நீங்க யூஸ் பண்ற மொபைல் அப்ளிகேஷனா இருக்கலாம். யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே அதை டெவலப்பர்னு வச்சிருப்பாங்க. அந்த டெவலப்பர்ல என்னென்ன டெவலப்பர்லாம் இருக்கு அப்படின்றத அந்த போஸ்ட் போட்டிருக்கு மேல ஜஸ்ட் நீங்க பாருங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அந்த டேட்டா பேஸை மெயின்டைன் பண்றதுக்கு டேட்டா அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாங்க, டேட்டா அனலிஸ்ட் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிசினஸ் ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணி அதை அப்டேட் பண்றதுக்கு பிசினஸ் அனலிஸ்ட் இருப்பாங்க. அதை மேனேஜ் பண்றதுக்கு மேனேஜர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் மேனேஜர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டர் இருப்பாங்க, வைஸ் பிரசிடென்ட் இருப்பாங்க, சிஇஓ இருப்பாங்க, சிஇஓ இருப்பாங்க. இந்த மாதிரியான ஹையரார்கிலாம் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சர்வர் எல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு தனியா இந்த மாதிரி டீம் எல்லாம் பிரிச்சு அதுக்கு உண்டான ஒரு 5 பேரோ இல்ல 10 பேரோ வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வர ஆரம்பிச்சுது. மேல இப்ப டயக்ராம் பாத்தீங்கன்னா என்னன்னா, அதாவது இந்த எல்லாத்தையும் பில்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே ஒரு வெண்டர், அதாவது நம்மள பொறுத்த வரைக்கும் ஒரு ஏடபிள்யூஎஸ்ஓ இல்ல அஜூரோ இல்ல அலிபாபாவோ இல்ல கூகுளோ, இந்த மாதிரி நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பில்ட் பண்ணி அவங்க நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னா, அந்த கம்பெனிக்காக அவங்க பில்ட் பண்ணி ஏற்கனவே வச்சிருப்பாங்க. அது எந்த கம்பெனி வேணாலும் போய் அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி எல்லா சர்வீஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்கூடிய எல்லாமே அவங்க அவைலபிளா வச்சிருப்பாங்க. அந்த பிளாட்ஃபார்மை போய் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பிளாட்ஃபார்மை போய் யூஸ் பண்றதுக்கு எவ்வளவு நம்ம யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு பே பண்ணா போதும். இதுக்காக நீங்க தனியா ஒரு ஹார்ட்வேரையோ இல்ல ஒரு டேட்டா சென்டரோ பில்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ற கான்செப்ட். அதாவது இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணியிருந்தா பே அஸ் அளவுக்கு நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பே பண்ணிட்டு நீங்க பில் மந்த்லியோ இல்ல இயர்லியோ நீங்க பே பண்ணிக்கலாம். அதாவது அவங்க சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க, சாஃப்ட்வேர் ரன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் போயிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன எவ்வளவு பே பண்ணணுமோ அதை பே பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்கினுடைய பேசிக் கான்செப்ட்.
ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொவைடர் இருக்காங்க. இப்போ வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறவங்க முக்கியமா கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கிளவுட் கம்ப்யூட்டிங்ல நிறைய கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. AWSன்றாங்க, அஜூர், மைக்ரோசாஃப்ட் அஜூர்ன்றாங்க, ஓப்பன் ஸ்டாக்ன்றாங்க, கூகுள் கிளவுட்ன்றாங்க. இந்த மாதிரி எந்த கிளவுட் நான் படிக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுக்கு வந்து என்ன சஜஷன் கேட்டீங்கன்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட் வைஸ் வந்து எவ்ரி திங் இஸ் சேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த லோட் பேலன்சர்ல இருந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த விஎம்பாங்க, EC2பாங்க. இங்க வந்து அஜூர் லோட் பேலன்சர்பாங்க, அங்க வந்து எலாஸ்டிக் லோட் பேலன்சர் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய எல்லா சர்வீஸுமே சேம், நேம் மட்டும் அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அவங்க மாத்தி மாத்தி வச்சுப்பாங்க. ஸோ கான்செப்ட் வைஸ் சேம். ஸோ என்ன நம்ம பண்ணணும்னா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது கிளவுட்னா என்ன, அது எப்படி சாஃப்ட்வேரை ஹோஸ்ட் பண்றது, அது எப்படி நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணி எப்படி அதை யூஸ் பண்றது, கம்ப்யூட்டரா இருக்கலாம், ஸ்டோரேஜ் எதுவான வேணாலும் இருக்கலாம், அது நெட்வொர்க் எப்படி வந்து செக்யூரிட்டி குரூப்னா என்ன, அதை பத்தி நம்ம அடுத்த அட்வான்ஸ்டா பார்க்கலாம். பட் இந்த மாதிரி கான்செப்ட் தெரிஞ்சா போதும், நீங்க ஈஸியாக கிளவுட் கம்ப்யூட்டிங்குள்ள என்டர் ஆகலாம். சரி, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்றீங்கல்ல, இதுல என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இப்ப கிளவுட் கம்ப்யூட்டிங்ன்றது ஒரு சாஃப்ட்வேரையோ இல்ல ஒரு டெவலப்மெண்டோ அதுக்கு மட்டுமான ஜாபே கிடையாது. இப்ப வந்து அது என்டர் ஆகிறதுக்கு நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமிங்கோ, ஒரு C++, ஜாவாவோ இல்ல பைத்தானோ, இல்ல நீங்க காம்ப்ளிகேட்டா ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ரோக்ராம் ஸ்கில் செட்ஸோ தேவையில்லை. அதையெல்லாம் கடந்து உங்களுக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில வர்றதுக்கு ஏகப்பட்ட ஜாப்ஸ். ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு ரைட்டிங் ஸ்கில் இருந்தாலே போதும். இதற்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணற்ற, அதாவது சொல்ல போனா ஆல்மோஸ்ட் வந்து 150+ ஜாப்ஸ் வந்து இருக்கு. 150 கேட்டகரி நான் சொல்றேன், ஜாப்ஸ் இல்ல கேட்டகரி. அப்போ 150 கேட்டகரியில அப்ப எவ்வளவு ஜாப்ஸ் வரும்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, பன்னாட்டு நிறுவனங்களில் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில முழுக்க 50 to 60% வந்து இந்தியன்ஸுக்கு தான் வந்து, அதாவது மோஸ்ட்லி என்ன அவுட் சோர்ஸ் பண்றாங்க. அவுட் சோர்சிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கம்பெனி எங்க வேணாலும் வச்சிருப்பேன், எந்த கண்ட்ரில வேணாலும் வச்சிருப்பேன், பட் இந்த எம்ப்ளாயி வந்து நான் ஹையர் பண்றது இந்தியா ஹையர் பண்ணி நான் மெயின்டைன் பண்ணணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கம்மி, செகண்ட் வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கம்மி, ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு அதிகம். இப்ப இந்தியாவில் வந்து அதிகமாக ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா ஐடி. இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய இருக்கு. அதே மாதிரி இன்னும் போக போக நீங்க சர்டிபிகேஷன் நிறைய நீங்க ஆடட் அட்வான்டேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு தகுந்த மாதிரி. உதாரணமாக வெரி பேசிக், நீங்க ஐடி இண்டஸ்ட்ரியில என்ட்ர ஒரு எம்என்சி கம்பெனில போய் ஒரு ஃப்ரெஷரா போய் ஜாயின் பண்ணீங்கன்னா ஊதியம் ஸ்டார்டிங் வந்து மினிமம் 30K, அதாவது 30,000ல இருந்து ஒரு 1 lakh கொடுப்பாங்க. அதாவது எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வெரி பேசிக்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் கூட. சரி, அதுக்கு எப்படி வந்து நான் வந்து என்டர் ஆகுறது? இப்போ வந்து நான் வந்து ஒரு 12th படிச்சிருக்கேன், படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வந்து எந்த ஒரு நாலேஜ், அது சாரி 12th படிச்சுன்னு சொல்லிட்டேன், சாரி, காலேஜ் முடிச்சிருக்கேன். காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு வந்து எந்த ஐடியை பத்தி எந்த ஐடியாது, நான் அதுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும். ஸோ அதை பத்தி இப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பேசிக், அதாவது ஒரு MS வேர்டோ இல்ல ஒரு எக்ஸல், அந்த மாதிரி ஒரு பேசிக் பிபிடி பவர் பாயிண்டோ, இல்ல வந்து ஒரு வேர்டை PDF கன்வெர்ட் பண்றதாக, இல்ல PDF வந்து இமேஜா கன்வெர்ட் பண்றதாகட்டும், இல்ல அவங்க கொடுக்குற அந்த ரெக்யர்மெண்ட் எல்லாத்தையும் டைப் பண்றதாகட்டும், இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு, எல்லா கம்பெனிலுமே இருக்கு. ஸோ அதுக்கு என்ன நீங்க பண்ணணும்னா ரெண்டா நீங்க பிரிச்சுக்கோ. ஒண்ணு வந்து நீங்க வந்து ஒரு கம்பெனில தான் போய் ஒரு எம்ப்ளாயா ஜாயின் பண்ணி தான் நான் வந்து வேலைக்கு போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. நீங்க வீட்டிலே இருந்துக்கிட்டு எல்லா வேலையும், ஐடி வேலையும் வீட்டில இருந்தே பண்ணலாம். சரி, வீட்டில இருந்தே பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு கேள்வி. வீட்டில இருந்தே நீங்க ஒர்க் பண்றதுக்கு ஒன்றும் தேவையில்லை, ஒரு லேப்டாப் வித் கனெக்ஷன் இருந்தா போதும்.
சரி, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும், எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கு. அதாவது கம்பெனில ஹையர் பண்ணாம நீங்க வீட்ல இருந்தே அதாவது வேலைக்கு அவங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் என்ன பண்ணணும்ன்றத அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்க வீட்ல இருந்தே பண்ணி அதாவது வந்து பே எப்படி பண்ணுவாங்க, ரெண்டா பிரிப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து ஹவர்லி சில பேர் பே பண்ணுவாங்க. இல்ல இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா நான் எடுத்து நான் முடிச்சு கொடுத்தேன், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா போதும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த வேர்டு இந்த எக்ஸல் அப்படிலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் கூட ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 1000 ரூபாயில இருந்து 2000 ரூபாய், டிபெண்ட்ஸ் ஆன் ஜாப். ஸோ அதை பொறுத்து நீங்க வந்து ஊதியமாக சம்பாதிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் வந்து ஃப்ரீலான்சர் ஜாப்ஸ் வெப்சைட்லாம் இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த பேஜ்ல போட்டிருப்போம், அதாவது லிஸ்ட் ஆஃப் ஜாப்ஸ். இப்போ அந்த ஜாப்ஸ்க்கு freelancer.com இந்த மாதிரி வந்து ஒரு 10 சைட்டை மேல போட்டிருப்போம் பாருங்க. அந்த சைட்ல போயிட்டு ஒரு ப்ரொஃபைலை நீங்க கிரியேட் பண்ணி அதுல போய் என்னென்ன மாதிரியான வேர்டோ இல்ல எக்ஸலோ இல்ல பவர் பாயிண்டோ ரிலேட்டடான ஜாப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்க ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை நீங்க சக்சஸ்ஃபுல்லா எடுத்து முடிச்சீங்கன்னா அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும். சரி, எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு, இந்த மாதிரியான வேலை வாய்ப்பை வந்து நானே உருவாக்குறது எப்படி ஒரு கேள்வி வரலாம். பிகாஸ் ஈவென்ச்சுவலி வி ஹேவ் டு பி என்டர்பிரனர், ரைட்? ஸோ நம்ம வந்து வேலை என்பதை வந்து வேலைக்காரர்களாக இருப்பதை காட்டிலும் வேலைகளை உருவாக்குவவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம வந்து ஒரு 10 பேருக்கு, அதாவது ஒரு ஒரு 1 இயர்ல இருக்கிற க்ரோத் ஆகட்டும், எக்கனாமிக்கலி டெக்னிக்கலி எந்த ரீதியாகவும் உங்களுக்கு க்ரோத் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 10 சிஸ்டம் வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல கிளைண்டோ ஒரு நல்ல ப்ராஜெக்டோ கிடைச்சதுன்னா அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த மாதிரி வீட்டிலே இருந்துகிட்டு ஒரு 2-3 பேரை ஹையர் பண்ணி நீங்க வீட்டிலே இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு டிபெண்ட்ஸ் ஆன் திறமை. உங்களுடைய திறமையும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய டெடிகேஷன் உங்களுடைய எஃபோர்ட் எது இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க வீட்டில இருந்தே சம்பாதிக்கலாம். ஸோ இது வந்து மிக எளிமையான முறை. ஸோ இதுக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பேசிக்கா ஒரு வேர்டோ இல்ல ஒரு எக்ஸல் இல்ல ஒரு பவர் பாயிண்ட் இல்ல ஒரு பிடிஎஃப், எப்படி இதுக்கு எல்லாமே சாஃப்ட்வேர் இருக்கு. இதுக்கு எப்படி பேசிக்ஸ் நான் வந்து கத்துக்கிறதுன்றது மேல வந்து யூடியூப் சேனல் இருக்கு, அதை சப்ஸ்கிரைப் நீங்க மேல போய் நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து வேர்ட் சீரீஸ், எக்ஸல் சீரீஸ், அதுக்கப்புறம் வந்து டெக்னாலஜி சீரீஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் வந்து நம்ம வந்து இதை கடந்து எனக்கு ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா இருக்கு, ஸோ எனக்கு வந்து ஒரு பேசிக் கம்ப்யூட்டர்னா தெரியும், அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி நான் உள்ள போறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் சொன்னோம் இல்லைங்களா? இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் இருக்கு. இந்த 3 டைப் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மல்டி கிளவுட் இருக்கு, அதை பத்தி நம்ம ஹைபிரிட் கிளவுட் அதை பேசலாம். ஓகேங்களா? பப்ளிக் கிளவுட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக்கா எல்லாமே கிளவுட் அவைலபிளா இருக்கும். அதுல போயிட்டு நீங்க அந்த சாஃப்ட்வேரை போயிட்டு அதை யூஸ் பண்ணி, ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணிட்டு அங்க பே பண்ணுவீங்க. அது வந்து இன்டர்நெட்லயே வந்து பப்ளிக்கா இருக்கும். பட் அந்த ரிசோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த சர்வர்ஸ் எல்லாமே வந்து ஷேர்ட். அதாவது ஷேர்டுன்னா உங்க டேட்டா பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ணக்கூடிய அந்த இந்த ரிசோர்ஸ் வந்து இட் வில் பி ஷேர்ட் வித் டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து பயன்படுத்தக்கூடியதான் இந்த பப்ளிக் கிளவுட். இது வந்து பாத்தீங்கன்னா லோ கேபிட்டல் காஸ்டா இருக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து லேக் ஆஃப் கஸ்டமைசேஷன். நீங்க கஸ்டமைஸ் பண்ணி ஒரு லீகலாவோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடா நீங்க இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பப்ளிக் கிளவுட்ல போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த செக்யூரிட்டி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் வாட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கிளவுட். பேர்லயே இருக்கு பாருங்க, பிரைவேட்டா யூஸ் பண்றது. பிரைவேட் கிளவுட்னா என்னன்னா, நீங்க வந்து ஓனா உங்களுக்குரிய இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கை நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த மாதிரியான லோட் பேலன்சர் வேணும். லோட் பேலன்சர்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. லோட் பேலன்சர் என்னன்றது மேல ஒரு போஸ்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. அதாவது பயன்படுத்தக்கூடிய லோட் பேலன்ஸ்ல எனக்கு எலாஸ்டிக் லோட் பேலன்சர்ல அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாமே நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மேனேஜ் சர்வீஸ் ஆகட்டும் இல்ல அவங்க கொடுக்குற எல்லா சர்வீஸும் நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முழுக்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பயன்படுத்தக்கூடிய எல்லா சாஃப்ட்வேர் எல்லாமே முழுக்க கஸ்டமைஸ்டு.
இப்ப ஒரு ஒரு சாஃப்ட்வேரை ஒரு ஓப்பன் சோர்ஸை எடுத்து அதுக்கு நெக்ஸ்ட் வர ஓப்பன் சோர்ஸ்னா என்னன்னு லினக்ஸ் நம்ம டச் பண்ணும்போது நான் அதை பிரீஃபா அந்த மேல போட்டிருக்கோம் டயக்ராமோட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓப்பன் சோர்ஸ்னா என்ன அப்படின்னு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பயன்படுத்தக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸா அவைலபிளா இருக்கு. அதாவது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் நீங்க புதுசா பில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமாக ஓலான்னு வச்சுக்கோங்க. ஏன் இப்ப ட்விட்டரே வச்சுக்கோங்க, இல்லை ஃபேஸ்புக்கே வச்சுக்கோங்க. அதுல பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அது வந்து ஒரு ப்ராடக்ட், அது வந்து ஒரு சர்வீஸ், அதை வந்து நீங்க வந்து ஒரு பில் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பில் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பில் பண்றோம்னா அது எவ்வளவு ஜாப்ஸ் இருக்குன்றத நம்ம இப்ப சொல்றோம். உதாரணம் இந்த பில்ட் அந்த கோடு பாத்தீங்களா, அந்த கோடை வந்து பில் பண்றது டெவலப் பண்றது வந்து ஒரு டெவலப்பர். ஓகேவா? அது டெவலப் பண்ணி அதை கொடுப்பாங்க. அதை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டெஸ்டர். இதெல்லாம் வந்து நான் டெவலப்பரை கடந்து டெவலப்பரை விட்டுருங்க. டெவலப்பர் தான் டெவலப் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பிசினஸ் ரெக்யர்மெண்ட் கேதரிங் இருக்கு, அது பிசினஸ் அனலிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ டெவலப்பரை தவிர்த்து மீதி நான் இப்ப சொல்ல போகிற எல்லாமே கோடிங்க்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதாவது லாங்குவேஜோ இல்லை ஒரு ப்ரோக்ராமிங்க்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ டெவலப் பண்றாங்க. டெவலப் பண்றதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 என்வரான்மெண்ட் வச்சிருப்பாங்க. உதாரணமாக ஒரு லோயர் என்வரான்மெண்ட், இப்போ ப்ராடக்டோ ஏதோ விஷயம் பண்றதுக்கு முன்னாடி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு பயன்படுத்தக்கூடியது லோயர் என்வரான்மெண்ட், டெவ்வா இருக்கலாம், யூஏடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல டெஸ்டிங் என்ன பண்ணுவாங்க, டெஸ்டிங் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எடுத்து இந்த மொபைல் ஆப்ல கிளிக் பண்ணா இப்போ ஸ்பீக்கரை மியூட் பண்ணா மியூட் ஆகுதா, ஃபங்க்ஷனாலிட்டி டெஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து ஆட்டோமேஷன் டெஸ்ட், நிறைய டெஸ்டிங்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. பட் அதுக்குள்ள நம்ம ரொம்ப டீட்டெயிலா போவோம்னா டெஸ்டிங். ஒரு டெஸ்டரோட ஜாப் என்னன்னா, கொடுத்துருக்கிற அந்த ஃப்ளோ, கொடுத்துருக்கிற அந்த ப்ராடக்ட் கரெக்டா ஃபங்க்ஷனா ஒர்க் ஆகுதா, அதாவது இங்க மியூட் பண்ணா மியூட் ஆகுதா, இந்த ஆப் வந்து நான் வந்து கோஹோஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணா கோஹோஸ்ட் ஆட் ஆகுதா, ஸோ அதை கடந்து வந்து இதை ஷேர் பண்ணா ஷேர் ஆகுதா, ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ப்ரொஃபைல்ல லிஸ்ட் ஆகுதா, இந்த மாதிரி யூஸ் கேஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதுக்கும் ப்ரோக்ராமிங்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க இந்த மாதிரி யூஸ் கேஸ் கிரியேட் பண்ணிட்டு இங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு ஒரு பேசிக் வந்து ஒரு ஸ்கிரிப்டிங், ஒரு பைத்தானோ அந்த மாதிரி ஸ்கிரிப்டிங் நாலேஜ் தேவை. சரி, டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அதை வந்து டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒரு பக்ஸோ ஒரு ஃபிக்ஸோ இல்ல வந்து ஒரு பக் ஃபிக்ஸிங்கோ இல்ல ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்கன்னா ஒரு டைமும் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி பண்ண மாட்டாங்க. ரன்னா இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் மேல ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, பக் ஃபிக்ஸிங். ஸோ அதை வந்து டெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அது வந்து டெப்ளாய் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டெப்ளாய் பண்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ப்ராடக்ட் டீம், ப்ராடக்ட் சப்போர்ட் சொல்லுவாங்க சில பேர். இன்னொரு ஒரு கரண்ட் ட்ரெண்டிங் எமர்ஜிங் என்ன ட்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா டெவ்ஆப்ஸ் சொல்லுவாங்க. அதாவது டெவ்ஆப்ஸ் வந்து என்னன்னா டெவ் பிளஸ் ஆப்ஸ், டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்ரேஷன். இது வந்து ஒரு மெத்தடாலஜி, ஒரு 8 கவுஸ் இருக்கு. அதை பயன்படுத்தி எப்படி எளிமையாக சீக்கிரமா எப்படி நம்ம வந்து ஒரு லோயர் என்வரான்மெண்ட் ஒரு ப்ராடக்டை எப்படி வந்து ஒரு ப்ராட்ல வந்து கொண்டு போறது அப்படின்றத ஒரு கான்செப்ட் தான் வந்து டெவ்ஆப்ஸ். பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் நிறைய இருக்கு. நீங்க பேஜ்ல வந்து போட்டிருப்போம் டெவ்ஆப்ஸ் டூல், டெவ்ஆப்ஸ்னா என்ன, அதுல பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் என்னன்றது டயக்ராமோட இருக்கும். போய் ஜஸ்ட் கொஞ்சம் பாருங்க. ஓகே, அது செப்பரேட்டா நம்ம டெவ்ஆப்ஸ் டாபிக்கை நம்ம நெக்ஸ்ட் அடுத்து நம்ம எடுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு டீம் இருக்கும். இதுதான் வந்து டெவ்ஆப்ஸ். சரி, டெப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து அந்த ப்ராடக்டை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ப்ராடக்ட் சப்போர்ட். இப்போ ஒரு ப்ராடக்டை போயிட்டு லான்ச் பண்ணிட்டீங்க, அதை வந்து வர்ற இஷ்யூஸ் கஸ்டமர்ஸுக்கு எல்லாத்தையும் வந்து அது என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்றது அது வந்து ப்ராடக்ட் சப்போர்ட். அதை வந்து இந்த சர்வர்ஸ் பேக் அண்ட் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஐடி காம்போனன்ட்ஸ் மேல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. அதுல போனீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கும், டேட்டா பேஸ் இருக்கும், டேட்டா அனலைஸ் பண்ற ஒரு தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் யூஐ இருக்கும், யூஎக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் காம்போனன்ட்ஸ், டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ப்ராடக்ட், ஒரு பேக் எண்ட்ல ரன் பண்றது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரன் பண்றதுக்கு என்னன்னா, இதை வந்து மேனேஜ் பண்றதுக்கு ஒரு சர்வர் டீம் இருப்பாங்க. அதுதான் வந்து சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்லுவாங்க, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இது இந்த மாதிரி வந்து ஒரு டேட்டா பேஸை மேனேஜ் பண்றவங்க ஒரு டிபி அட்மின் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில்லோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு
குவாலிஃபிகேஷன் இருந்ததுக்கு அப்புறம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதை பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கொண்டு வர்றது அப்படின்றதுக்காக தான் இந்த மேல போஸ்ட் எல்லாமே ஒரு பேசிக்ஸ் போங்க. அதுக்கப்புறம் வந்து கூகுள் டிரைவ்ல கிளவுட் கம்ப்யூட்டிங், டெவ்ஆப்ஸ், டிபி, அப்ளிகேஷன், ஸோ இந்த மாதிரி வந்து செப்பரேட் டாபிக்ஸை வந்து கிரியேட் பண்ணி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். அதுல போனீங்கன்னா டாபிக் பை டாபிக் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம லினக்ஸ்குள்ள போகலாம். இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு பார்த்துட்டோம், கிளவுட் கம்ப்யூட்டிங்ல டைப்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து 3 டைப்ஸ் இருக்கு. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், PaaS பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் இப்போ ஓரமா வச்சிருவோம், டீட்டெயிலா போக வேணாம். இப்போ வந்து ஒரு ப்ராடக்டோ ஒரு அப்ளிகேஷனோ ரன் ஆகும். அந்த ரன் ஆகி அந்த சர்வர்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ அந்த ரன் ஆகி இருக்கக்கூடிய அந்த சர்வர் பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஜாப்ஸ் கொட்டி கிடக்கு. ஐ ஸ்டார்டட் மை கரியர் as a டெவலப்பர். அதுக்கப்புறம் வந்து பிகம் வந்து லினக்ஸ் அந்த ஃபீல்டு, அதுக்கப்புறம் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ உங்களுக்கு ஈஸியா என்ட்ரு ஆகக்கூடிய கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு லினக்ஸ் ஒரு ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நீங்க என்ட்ரு ஆனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்ன பெனிஃபிட்ஸ்ன்றது நான் 1 by 1 நான் சொல்றேன். இப்போ வந்து லினக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. லினக்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட்வேரையும் அந்த இருக்கக்கூடிய அந்த கர்னல் ஓஎஸ்ல ரெண்டுத்தையும் பிரிட்ஜ் பண்றது. இதுதான் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ப்ராடக்டை ரன் பண்ணுறதுக்கு தேவையானது நம்மளுக்கு பேசிக் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல டிஃப்ரெண்ட் ஃபிளவர்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு தெரிஞ்சது விண்டோஸ். நம்ம பயன்படுத்தக்கூடிய மோஸ்ட்லி விண்டோஸ் பயன்படுத்தும். ஆனால் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் வந்து 60 to 70% பயன்படுத்தக்கூடியது லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா எதற்காக ஏன் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து 90% பயன்படுத்தக்கூடியது லினக்ஸ் கெர்னல். அதை பயன்படுத்தி தான் இந்த மொபைல் இருக்கிற இந்த ஓஎஸ்ஏ இயங்குது. மேக் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, மேக் இட்ஸ் ஒன் ஆஃப் த யூனிக் ஃபிளேவர். அதாவது லினக்ஸை போன்று ஃப்ரீலேருந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தது. ஸோ அதை பத்தி நம்ம பார்ப்போம். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கம்பெனிக்கு எந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள எந்த பெரிய கம்பெனில போனாலும் ஒரு பேசிக்கா அந்த சர்வரை மெயின்டைன் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம், இந்த லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அதை பத்தி நம்ம வந்து கொஞ்சம் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அந்த இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து மேனேஜ் பண்றவங்க. ஓகேங்களா? அதை வந்து மேனேஜ் பண்றவங்க தான் வந்து லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத பத்தி மேல வந்து ஒரு போஸ்ட் இருக்கு, ஜஸ்ட் வந்து பாத்துக்கோங்க. அது வந்து நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து மேல வந்து போஸ்ட் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க, ஜஸ்ட் டிஸ்கஷன் மேல போட்டுருவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலேஷன், கான்ஃபிகரேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ரிமோட் மானிட்டரிங் ஆஃப் த சொல்யூஷன். இன்ஸ்டாலேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த சர்வர் இருக்கு பாத்தீங்களா, இப்போ லேப்டாப்புக்கு ஒரு விண்டோஸ் வந்து நம்ம வந்து போடுறோமோ அதே மாதிரி சர்வரை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு சர்வரை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரொம்ப மிக எளிது. நம்ம வந்து ஒரு லேப்டாப்ல ஒரு OS பூட் லோட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், முன்னாடியெல்லாம் வந்து ஒரு டிவிடி யூஸ் பண்ணோம். இப்போ வந்து யூஎஸ்பில இன்ஸ்டால் பண்ணிடலாம். யூஎஸ்பில போட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி இல்ல அது சிடி மூலியமா டிவிடி மூலியமா பூட் பண்ணி அதுல போயிட்டு நம்ம வந்து இந்த ஃபைல் சிஸ்டம் எல்லாத்தையும் பிரிச்சு சி டிரைவ், டி டிரைவ் அந்த மாதிரி கொடுத்து அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். முக்கியமா அதுக்கு இது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்க உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் ரிலேட்டட் வேலைக்குள்ள போகணும்னா நீங்க ஒரு விண்டோஸ் ஜஸ்ட் வந்து ஒரு ஓஎஸ் பில்ட் பண்ணி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டாலே போதும். ஒரு லேப்டாப் நீங்க இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகர் பண்ணி ஒரு பேசிக் சாஃப்ட்வேரை வேர்டு இந்த மாதிரி நீங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 1000 இருந்து 2000 வந்து உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருமே சிஸ்டம் யூஸ் பண்றோம். ஒரு கடையில போய் லேப்டாப் வாங்கினதுக்கு அப்புறம் ஓஎஸ் இன்ஸ்டலேஷன் தனியா நம்ம வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸோ கிடையாது, மிக எளிமை.
ஜஸ்ட் நெக்ஸ்ட் 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 அது வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து ஒரு மேஜரான ஜாப்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஒரு ஹார்ட்வேர் எனக்கு ஐடியா இருக்கு அப்படின்னா, சிஸ்டம் அசம்பிள் பண்ண தெரியும் அப்படின்னா, நீங்க தாராளமாக சிஸ்டம் எப்படி அசம்பிள் பண்றது, என்னென்ன காம்போனன்ட் இருக்குன்றது ஒரு 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 வீடியோ போட்டிருக்கோம். நீங்க அதை பாருங்க. பாத்தீங்கன்னா புரியும் என்னென்ன மாதிரி லேப்டாப் வாங்கணும், லேப்டாப்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுது, டிஸ்க்னா அதாவது ஸ்டோரேஜ்னா என்ன, லினக்ஸ்னா என்ன, ரேம்னா என்ன, அப்புறம் வந்து அது எப்படி ஸ்பீடு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பேசிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு டெஸ்க்டாப் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப்ஸ் வந்து ஐடில கொட்டி கிடக்கு. அது நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப அவங்க ஒரு 1000 பேர் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா, அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த லேப்டாப்ல நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க போயிட்டு நேரா போயிட்டு அவங்களை இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. நீங்க ரிமோட்ல பயன்படுத்தக்கூடிய SSCM இந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்க OSஐ ரிமோட்லயே வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க தாராளமாக நீங்க என்ட்ரி லெவல்ல தாராளமாக போகலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 50,000 கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நான் ஏதாவது சர்டிபிகேஷன் பண்ணுமா, நான் ஏதாவது பெருசா படிச்சுட்டு லேப்லாம் செட்டப் பண்ணுமானா ஒண்ணுமே கிடையாது. நீங்க எப்படி ஒரு OS இன்ஸ்டால் பண்றதுன்னு ஜஸ்ட் நீங்க அந்த வீடியோவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணி இப்ப எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிருக்கின்ற அவசியம் இல்லை, தேவையும் இல்லை இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு OS இன்ஸ்டால் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நீங்க ஒரு புறங்கள்ல இருக்கலாம், இல்ல ஒரு நகர்ப்புறங்கள்ல இருக்கலாம். நீங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு 10 பேர் உங்க சர்க்கிள் கிரியேட் பண்ணி நீங்க இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணியே தினமும், அதாவது தினமும் இல்லைனாலும் மாதத்திற்கு அட்லீஸ்ட் வெரி பேர் மினிமம் ஒரு 10,000 இருந்து 20,000 வந்து சாதாரணமாக நீங்க பார்ட் டைமாவே சம்பாதிக்கலாம். நீங்க வந்து நேரா போயிட்டு இதை போயிட்டு பண்ணும் ஃபுல் டைமா பண்ண தேவையில்லை. நீங்க பார்ட் டைம்ல தாராளமாக பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய நானும் பண்ணியிருக்கேன் ஆரம்ப காலகட்டத்தில். நான் சொல்றது வந்து ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதுல வந்து உங்களுக்கு பார்த்து நிறைய நீங்க ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு எந்த செலவும் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு டைம் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சா போதும். அதை நீங்க பில்ட் பண்ணி பேசிக் சாஃப்ட்வேர் எல்லாம் ஃப்ரீயாவே கிடைக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தா. இதே மாதிரி சர்வரை வந்து பில்ட் பண்றது முக்காவாசி விண்டோஸ்ல OS இருக்கு. இப்போ 2012 வந்திருக்கு, 16 வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து லினக்ஸ் வந்து இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். சரி, ஓப்பன் சோர்ஸ்னா என்ன அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். இப்போ வந்து இந்த பில்ட் பண்ணக்கூடிய அந்த சோர்ஸ் கோடுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அந்த ப்ரோக்ராமிங் கோட் பண்ணுவாங்க, அது வந்து இட்ஸ் பப்ளிக்லி அவைலபிள். அதை என்ன பண்ணலாம்னா, இப்ப பப்ளிக்கா வந்து அது வந்து லைசன்ஸ் ஒன்னு இருக்கு, GNU லைசன்ஸ். அந்த லைசன்ஸ் படி அவங்க கொடுத்துருவாங்க. நீங்க போய் அந்த எடுத்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்க கம்யூனிட்டிக்கு நீங்க மறுபடி அதை நீங்க சோர்ஸ் கோட் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம். இல்ல நான் யூஸ் பண்ணி என் ப்ராடக்ட் மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கிறேன், கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு காப்பி ரைட் வாங்கி நானே அந்த OS பண்ணிக்கலாம்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓப்பன் சோர்ஸ் இஸ் நத்திங் பட் த கோட் அண்ட் லைப்ரரிஸ் அண்ட் எவ்ரிதிங் இஸ் பப்ளிக்லி அவைலபிள். நீங்க போய் ஜஸ்ட் யூ கேன் கோ ஹெட் அண்ட் கன்சியூம் இட். ஓகே, இட்ஸ் ரெடிலி அவைலபிள். நீங்க வந்து போய் அதை யூஸ் பண்ணி நீங்க எது வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம். இதுதான் வந்து ஓப்பன் சோர்ஸ். சரி, அதே மாதிரி நான் வந்து விண்டோஸ் போய் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இது வந்து காப்பிரைட். இது வந்து டெவலப் பை மைக்ரோசாஃப்ட் வந்து காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்களுடைய கர்னல், அவங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி நீங்க வந்து ப்ராடக்டை வந்து மார்க்கெட்டிங்ல கொண்டு வர முடியாது. ஸோ அது வந்து அவங்க காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக பெரும்பான்மையாக 90% பயன்படுத்தக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இந்த லினக்ஸ். ஸோ உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அது எப்படி ஒர்க் பண்றது, அப்படி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நான் இன்னும் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ இது வந்து ஃப்ரீயா இருக்கிறதால இதை நீங்க வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருந்து இந்த ஆண்ட்ராய்டு பயன்படுத்தக்கூடிய இந்த மேக்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஒன் ஆஃப் த யூனிக்ஸ் ஃபிளேவர். ஸோ அதே மாதிரி உபுண்டு இருக்கு, அதே மாதிரி காலி லினக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸா இருக்கு. ஸோ அதை போயிட்டு நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றது கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு வெர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் மேல போஸ்ட் பண்றேன். அது எப்படி இன்ஸ்டால் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் கொடுக்குறேன். நீங்க போய் உங்க லேப்டாப்ல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு
அதை ஒரு ஜஸ்ட் இமேஜ் ISOன்னு சொல்லுவோம், ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து ஒரு சர்வராகவே பில்ட் பண்ணி அதுல எல்லாத்தையும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி கத்துக்கலாம். சரி, அதற்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அடுத்தடுத்து லினக்ஸ் பேஸ்ட் வந்து ஜாப் வந்து பெறதுக்கு பேசிக், அதாவது ஒரு யூசர் மேனேஜ்மெண்ட், டிஸ்க் மேனேஜ்மெண்ட், சர்வர் மேனேஜ்மெண்ட், சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாபிக் பை டாபிக் வந்து நம்ம தனித்தனியா வீடியோ பை வீடியோவா போடுறோம். நீங்க அதை பார்த்து நீங்க வந்து கொஞ்சம் கத்துக்கிட்டாலே போதும். உங்க ரெஸ்யூமை எப்படி பில்ட் பண்றது அப்படின்றது சாம்பிள் ரெஸ்யூமும் நாங்க ஹெல்ப் பண்றோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க ரெஸ்யூமை டியூன் பண்ணி நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். எங்க போய் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸும் நாங்க கொடுக்குறோம். ஓகே, அங்க போயிட்டு நீங்க ஜஸ்ட் அப்ளை பண்ணா போதும். இது எவ்ரிதிங் இஸ் எதுவுமே கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு சமூக சேவை தான். நீங்க போய் எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி போகணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றதை நம்ம அடுத்தடுத்து கவர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ லினக்ஸ்ன்றது பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஸோ ஓப்பன் சோர்ஸ். இதுக்கு அதாவது இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேள்வி எழும், லினக்ஸ் என்றியே அப்போ வந்து லினக்ஸ்க்கும் விண்டோஸ்க்கும் எனக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லு அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதை பத்தி நம்ம வந்து குயிக்கா இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுவும் வந்து போஸ்ட் வந்து மேல இருக்கு, விண்டோஸ்க்கும் லினக்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு மேல இருக்கு. அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டயக்ராம்ல இருக்கும். அதுல வந்து டெவலப்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி ஆல்ரெடி பேசிட்டோம். ஓப்பன் சோர்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் காப்பிரைட்டட். ஓகே, காப்பிரைட்டட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் பை மைக்ரோசாஃப்ட். செகண்ட் வந்து இது லினக்ஸ் யார் பண்ணா அப்படின்னா லினஸ் டார்வர்ட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணாரு. கிரியேட் பண்ணி அது ஃப்ரீயாவே கொடுத்துட்டாரு, யாரு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேற விண்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க டெவலப் பண்ணி அவங்க கமர்ஷியலா வித்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுத்துக்கு எவ்வளவு மேஜர் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் ஃபைல் சிஸ்டம் நம்ம OS பண்ணும்பொழுது ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்றவங்களுக்கு தெரியும், NTFS இருக்கு, FAT 32 மாதிரி இருக்கு. இப்போ லினக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபைல் சிஸ்டம் வந்து ext2 ext4 வரைக்கும் இருக்கு. இப்போ வந்து ZFX வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேம் மட்டும் சேஞ்ச் ஆகும், அவ்வளவுதான். இப்போ எப்படி இங்க இருக்கிற மாதிரி C டிரைவ் D டிரைவ் இருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஸ்லாஷ், அதாவது ரூட் ஃபைல் சிஸ்டம் சொல்லுவோம். அதுக்கு கீழே வந்து யூசர், ஹோம், OPT, பின்னு அதெல்லாம் என்னன்றது மேல போஸ்ட் போட்டிருக்கோம். ஜஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ். சரி, ஏன் வந்து லினக்ஸ் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரலாம். ஒன்னு ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு, சரி போயிட்டு யூஸ் பண்றோம். அதை கடந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸா இருக்கும். காரணம் என்னன்னா அந்த மாதிரி கர்னலை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கர்னல்னா என்னன்னா, அதாவது ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு இல்லை, நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த டிவைஸ் போர்டு இருக்கு பாத்தீங்களா, அதாவது CPU இருக்கலாம், மெமரி இருக்கலாம், அதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த சிப், அதாவது ஹார்ட்வேரா பார்க்கக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய டிவைஸ் இருக்கு பாத்தீங்க, அதையும் சாஃப்ட்வேர், அதாவது சொல்லுவோம் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? அதையும் கனெக்ட் பண்றக்கூடியது தான் இந்த கர்னல். ரெண்டுத்துக்கும் அதாவது பிரிட்ஜ் பண்ணும், ஒரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு ஹார்ட்வேருக்கும் ரெண்டுக்குமே கம்யூனிகேட் பண்றதுக்கு எது ஹெல்ப் பண்றதுன்னா இந்த கர்னல்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸை விட லினக்ஸ்ல வந்து ரொம்ப ஹைலி பவர்ஃபுல்லான ஒரு லினக்ஸ். அதனால என்னன்னா ஜஸ்ட் ரீபூட் பண்ணீங்கன்னா ஒரு 10ன்றதுக்குள்ள வந்துடும், 1 2 3 4 5ன்றதுக்குள்ள ரீபூட் ஆயிடும். ரெண்டாவது இதை கிராபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது GUIன்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா சர்வருக்கு வந்து ஆப்ஷனல் இருக்காது. அதாவது நீங்க வந்து போய் நீங்க ஒரு டைம் மவுஸை வச்சு நீங்க கிளிக் பண்ணி அப்படிலாம் இருக்காது. ஜஸ்ட் கமாண்டை நீங்க டைப் பண்ணி எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபைல் சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கலாம், நீங்க ஃபைல் என்னென்ன இருக்கு லிஸ்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஃபைலை ஒரு இடத்துலயும் C டிரைவ்ல இருந்து D டிரைவ்ல காப்பி பண்ற மாதிரி இதுலயும் பண்ணிக்கலாம். அங்க என்னென்னலாம் பண்றீங்களோ இங்கேயும் எல்லாம் பண்ணிக்கலாம். இரண்டாவது அங்க என்னென்னலாம் நீங்க காசு கொடுத்து பண்றீங்களோ இது அந்த எல்லாத்துக்குமே ஃப்ரீயா டூல் வந்து இங்க ஃப்ரீயாவே அவங்களே கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்டும்போம், இங்க வந்து லிப் ORG சொல்லுவோம். அங்க வந்து நீங்க போட்டோஷாப் யூஸ் பண்றீங்கன்னா இங்க வந்து கெம்ப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம விண்டோஸில் பயன்படுத்தக்கூடிய காசு பே பண்ணி பயன்படுத்தக்கூடிய அனைத்து சாஃப்ட்வேரும் இங்க வந்து ஃப்ரீயாவே உங்களுக்கு கிடைச்சிடும். இரண்டாவது இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 10 times faster than the Windows operating system. இப்போதான் அவங்க 2016ல வந்து கர்னல்லாம் டியூன் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு வந்திருக்காங்க. பட் லினக்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரம் த டே ஒன் வந்து இட்ஸ் வெரி பவர்ஃபுல். பூட் ஆகிறது வந்து வெரி வந்து ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அதனால்தான் நம்ம
நம்ம பயன்படுத்தக்கூடிய, அதாவது கார்பரேட்ல பயன்படுத்தக்கூடிய எல்லா சாஃப்ட்வேரும் மோஸ்ட்லி லினக்ஸ்ல வந்து ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லினக்ஸ்ல ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறதால இந்த லினக்ஸோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வைட்லி அவைலபிள். இப்போ வந்து ஒரு கம்பெனில போயிட்டு ஒரு 20 ஜாப் இருக்குன்னா சர்வரை மெயின்டைன் பண்றவங்க ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. அதாவது ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5% to 10% வந்து இது ரிலேட்டடா இருப்பாங்க. இதுலயே வந்து லினக்ஸ் மட்டும் இல்ல, ஓஎஸ் மட்டும் இல்ல, ஆப் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து டிபி சப்போர்ட் ரோல் இருக்கு. அது நம்ம அடுத்தடுத்து வந்து ஒரு டாபிக் நம்ம அடுத்தடுத்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடியது லினக்ஸ். சரி, இதையெல்லாம் கடந்து உங்களுக்கு இன்னொரு போஸ்ட் இருக்கும், அதாவது லினக்ஸ் வெர்சஸ் விண்டோஸ் கீ பாயிண்ட்ஸ் டு பி ரிமெம்பர்னு இருக்கும். அதை நீங்க போய் பாருங்க, படிச்சுட்டு உங்களுக்கு கொஸ்டின் இருந்தா நம்ம அதை பத்தி பேசலாம். ஓகே, இப்போ வந்து அட்வான்டேஜ் ஆஃப் லினக்ஸ்ன்னு பார்த்துட்டோம், எதுக்கு அதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் இது ஏன் அப்படின்றதையும் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன இது எப்படி இது பூட் ஒர்க் ஆகுதுன்றது ஒரு டயக்ராம் மேல அதை நீங்க பாருங்க. ஜஸ்ட் இந்த பயாஸ்னா ஒன்றும் இல்லை, பவர் ஆன் சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஓஎஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஒரு பேசிக்கா நான் சொல்றேன் குயிக்கா. இப்போ நீங்க பவர் ஆன் பயாஸ்ன்னு ஒரு போர்டு இருக்கும், அந்த பயாஸ் செட்டிங்ஸ் பார்க்கும். அதாவது அந்த பயாஸில் தான் ஃபர்ஸ்ட் வந்து எது பூட் ஆகணும் அப்படின்றது நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது ஹார்ட் டிஸ்க்லேருந்து பூட் ஆகணுமா, டிவிலேருந்து பூட் ஆகணுமா, பிளாஃபிலேருந்து பூட் ஆகணுமா, அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருப்போம். அது பூட் செட்டிங்ஸை பார்த்துட்டு அதை லோட் பண்ணும். லோட் பண்ணவொன்னே இது எம்பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்னல் இருக்கும், அதாவது மாஸ்டர் பூட் ரெக்கார்டு, கிரப்னு சொல்லுவாங்க. அதை போய் பூட் பண்ணி டைரக்டா கர்னலுக்கு போயிட்டு டக்குன்னு பூட் ஆகி உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் ரன் லெவல் ஸ்கிரீன் வந்துடும். ஸோ இதுதான் வந்து லினக்ஸ்ல இருக்கக்கூடிய வெரி குயிக்கா பயன்படும். இதே மாதிரி தான் விண்டோஸ் ஆகும், பட் ஒரு சில ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அது வந்து இது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு லினக்ஸ் வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அது எந்த அளவுக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட சாஃப்ட்வேர்ஸ் ஏன் இதுல ரன் பண்றாங்கன்றதுக்கு ஒரு காரணம். ஃபைனலா அவங்க யூஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து செக்யூரிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹை செக்யூரிட்டி. அதாவது லினக்ஸ் விண்டோஸ் மாதிரி உங்களுக்கு யூஐ இல்லாததால உங்களுக்கு வந்து யூசர், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் எண்ட்ல வந்து கமாண்ட் லைன் என்றதால உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாவே செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஐபி டேபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்கெட், அதாவது ஒரு யூசர் அக்சஸ் பண்றாங்கன்னா அந்த அக்சஸ் பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு போர்ட்ல அக்சஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ twitter.com அப்படின்னு கிளிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 443 அப்படின்ற போர்ட்ல இருந்து உங்க சிஸ்டத்துல இருந்து ட்விட்டருடைய சர்வருக்கு வந்து கால் ஆகும். அந்த ரெக்வஸ்ட் போய் அதுல போயிட்டு டிஎம்சியில் இருக்கக்கூடிய சர்வரை போய் அதை ரீச் பண்ணிட்டு குட் பி ரிவர்ஸ் ப்ராக்ஸியா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்டர்னல் சர்வருக்கு போயிட்டு அப்ளிகேஷன் சர்வர்ல உங்களுக்கு கூட ப்ரொஃபைலை எடுத்துட்டு திருப்பி வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இதுதான் வந்து ஜஸ்ட் ரெக்வஸ்ட் வந்து எப்படி வந்து உங்களோட ரெக்வஸ்ட் இருந்து ஃப்ளோ எப்படி ஆகுதுன்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி போகக்கூடிய அந்த ஃப்ளோ இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஃப்ளோ ஆகி வரக்கூடிய இந்த ஃப்ளோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ்ல வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது செக்யூரா போகும். ஸ்பெசிபிக் போர்ட், ஸ்பெசிபிக் சோர்ஸ், ஸ்பெசிபிக் டெஸ்டினேஷன், இந்த மாதிரி நிறைய ஸ்பெசிபிக்கா செக்யூரிட்டி ரிலேட்டடான நிறைய வந்து ஹார்ட் அண்ட், அதாவது வந்து ஓஎஸ் வந்து லினக்ஸ். ஸோ இதனால தான் இதை அதிகமாக பயன்படுத்துறோம். உதாரணமாக இப்போ வந்து ஐபோன்ல கூட ரீசெண்டா ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க, யாருமே கிராக் பண்ண முடியாது, அதாவது ஃபேஸ் டிடெக்ஷன். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் வந்து கரெக்டா அந்த அளவுக்கு அக்யூரேட் பண்ணி கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா மேக்கும் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த யூனிக் ஃபிளேவர். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாவே அதுல வந்து ஈஸியா நீங்க வந்து டைட்டனிங் பண்ணலாம் விண்டோஸை விட. ஸோ இதனால அதிகமாக இதை பயன்படுத்துறாங்க. இப்போ எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் லினக்ஸ்னா என்ன, விண்டோஸை விட ஏன் இது பாப்புலரா இருக்கு, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம வந்து பேசினோம். ரெண்டு வந்து அடுத்தது வந்து நம்ம ஜாபை பத்தி பேசுவோம். ஓகேங்களா? இப்போ லினக்ஸ் மட்டும்தான் ஜாபா, லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாபா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இப்போ ஒரு நீங்க ஒரு கிளவுடு கம்ப்யூட்டிங் என்டர் ஆகணும்னா, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ள என்டர் ஆகணும்னா நீங்க வந்து அட்வைசபிள் என்னன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஒரு ஈஸி என்ட்ரி லெவல். நீங்க இதை போனீங்கன்னா இது வந்து நிறைய டீம் கூட நீங்க
பண்ணுவீங்க. ஏன்னா உங்க அப்ளிகேஷன்ன்றது இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஒரு டேட்டாபேஸ்ன்றது இதெல்லாம் ஹோஸ்ட் பண்ணிருப்பாங்க, ஒரு ப்ராடக்ட் உங்க கம்ப்ளீட் ப்ராடக்டே இதில் தான் ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு உண்டான ஒரு ஸ்கோப்பும் அதிகமா இருக்கும். நீங்க இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு டீமும் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும். நீங்க வந்து இன்கேஸ் நீங்க அப்ளிகேஷன் டெவலப்பரா போகணும், இல்ல பிற்காலத்தில் ஒரு டேட்டாபேஸ் அட்மினா போகணும், இல்ல ஒரு செக்யூரிட்டி ஒரு ஆர்கிடெக்டா போகணும், இல்ல ஒரு ஒரு யூஐ யூஎக்ஸ் ரிலேட்டடா போகணும், இல்ல ஒரு டெஸ்டிங் போகணும், இந்த மாதிரியான ஈஸியா நீங்க ஜம்ப் ஆகிறதுக்கு நீங்க ஈஸியா இது உள்ள போனீங்கன்னா போதும். அதன் மூலியமா நீங்க உங்க டொமைனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டுமா தான் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதை கடந்து நிறைய ஜாப்ஸ் இருக்கு, நம்ம அடுத்தடுத்து பேசலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்க என்ட்ரு ஆகிறதுக்கு நீங்க ஈஸியாக உள்ள நீங்க போகலாம். சரி, எப்படி நான் வந்து இதுல என்ட்ரு ஆகுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நீங்க வந்து போய் ஒரு கோர்ஸோ, இது வந்து ஐ திங்க் 28,000 சார்ஜ் பண்றாங்க, இது ஒரு ரெட் ஹாட் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கலாம், இல்லை எல்எல்சி லினக்ஸ் ஃபவுண்டேஷனுடைய சர்டிபிகேட் இருக்கலாம். இதை வந்து நான் வந்து போய் படிக்கணுமானா இது தேவையில்லை. என்ன கேட்டீங்கன்னா சர்டிபிகேஷன் உடனே நீங்க பண்ண தேவையில்லை. அதுக்குதான் நான் சொன்னேன், நீங்க வெர்ச்சுவல் பாக்ஸ் அப்படின்றத ஒன்று இன்ஸ்டால் பண்ணி இந்த சர்வர் இருக்கு பாத்தீங்களா, லினக்ஸ் சர்வர், அதை நீங்க உங்க லேப்டாப்குள்ளேயே நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு சர்வர் இல்ல, இந்த மாதிரி நீங்க 50 சர்வர் கூட உங்க லேப்டாப்குள்ளேயே நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட போடுவோம். சரிங்களா? இதை நீங்க கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஓஎஸ் பூட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து அதை வந்து எப்படி ஒரு சர்வரை வெப் சர்வரா மாத்துறது, எப்படி ஒரு சர்வரை டிபி சர்வரா மாத்துறது, அது எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னா அங்க போயிட்டு டபுள் கிளிக் மாதிரி நீங்க விண்டோஸ்ல பண்ற மாதிரி இன்ஸ்டால் பண்றதுக்கு பதில் அதை எப்படி கமாண்ட் லைன்ல இன்ஸ்டால் பண்றது, ஒரு பேக்கேஜ் வந்து இங்க எப்படி இஎக்ஸியா இருக்கும் அங்க வந்து ஆர்பிஎம் சொல்லுவாங்க, உபுண்டு வந்து போனீங்கன்னா டிபிஎன் பேக்கேஜ் சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க யூஐ இருந்ததுன்னா நீங்க டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் கமாண்ட் லைன்ல போயிட்டு ஒரே ஒரு கமாண்ட் ஆர்பிஎம் -IVH அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜ் டவுன்லோட் பண்ண நேம் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். அது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி கான்ஃபிகர் பண்றது, எப்படி யூசர் கிரியேட் பண்றது, எப்படி வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு ஃபோல்டரை வந்து பர்மிஷன் செட் பண்றது அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம அடுத்தடுத்து நம்ம அட்வான்ஸா ஒன் பை ஒன்னா கொண்டு போகலாம். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க லேப்டாப்ல வெர்ச்சுவல் பாக்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி அதை நீங்க வந்து ஜஸ்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்க வந்து சர்டிபிகேஷன் போயிட்டு இது லேப் மாதிரி செட்டப் பண்ணி நீங்க ரெட் ஹாட் போய் சர்டிஃபைட் ஆகலாம் பண்ண தேவையில்லை. நீங்க ஒரு பேசிக் ஓடைய அண்டாலே போதும், வேலைக்கு நீங்க தாராளமாக ஈஸியா போயிடலாம். அவங்க எதிர்பார்க்கக்கூடியது என்னன்னா, ஒரு சர்வர் உனக்கு இன்ஸ்டால் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஒரு சர்வரை உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவங்க சொல்ற அந்த போர்ட்டை வந்து பை டிஃபால்ட்டா வந்து ஓபன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், லினக்ஸ் எப்படி பூட் ஆகுது அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேரை எப்படி வந்து இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அது இன்ஸ்டால் பண்ணி ரன் ஆகக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான நீங்க உங்களுடைய இன்ஸ்டால் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ணி ஜஸ்ட் ஒரு பேசிக்கா நீங்க ஸ்டார்ட் பண்ணாலே போதும், தாராளமாக நீங்கள் ஐடிக்குள்ள அதாவது ஒரு 50,000 நீங்கள் என்ட்ரியிலே வந்து நுழையலாம். இதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் நீங்க டெவாப்ஸ் போயிட்டு நீங்க ஒரு டூல்ல யூஸ் பண்ணி எப்படி டெப்ளாய் பண்றது, எப்படி வந்து ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சுக்கிறது, இதுல வந்து பேஷ் ஸ்கிரிப்டிங் எப்படி கிரியேட் பண்றது, இதெல்லாம் வந்து அட்வான்ஸ். அதெல்லாம் தெரிஞ்சீங்கன்னா நீங்க வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹாட் ஜாப்ஸ் இன் ஐடி. ஸோ நீங்க ஈஸியாக ஒரு ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சு ஒரு ஓஎஸ் சப்போர்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க தாராளமாக நீங்க எந்த கம்பெனி பெரிய பெரிய கம்பெனி ஈஸியாக நுழையலாம். ஏன் கூகுள்ல கூட இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்து இப்போ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷனா கண்டெய்னர் வந்து எப்படி நம்ம ரன் பண்றது, குபர்நெட்டிஸ்னா என்ன, அந்த குபர்நெட்டிஸும் வந்து இதை பேஸ் பண்ணி இதுக்கு என்ன கோரிலேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து லினக்ஸை பத்தி ஓரளவுக்கு என்ன, லினக்ஸ் என்பது என்ன, விண்டோஸ்ல இருந்து எப்படி இது வேரி ஆகுது, இதுக்கு வந்து என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்றத பத்தி நம்ம வந்து இப்ப பேசிட்டோம். அடுத்தது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஈக்குவலன்ட் ஜாப்ஸ் என்ன அப்படின்றத பத்தி பேசுவோம். இப்போ இந்த லினக்ஸ் மட்டும் இல்ல, விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராகவும் நீங்க போகலாம். விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டுமல்ல, நீங்க ஒரு டெஸ்டராக போகலாம், ஒரு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக போகலாம், இல்ல HR வந்து ஒரு ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கீங்க,
இல்ல வந்து ஒரு ஒரு இங்கிலீஷோ ஒரு தமிழ் ஏதோ படிச்சிருக்கீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய படிச்சிருக்கீங்க. அதை வந்து எப்படி நீங்க போகுதுன்னா அதுக்கு வந்து நிறைய வந்து டொமைன்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து வந்து கொஷின்ஸ் அட்ரஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை நகர்த்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். கிளவுட் கம்ப்யூட்டிங் பத்தி பேசிக்ஸ் சொல்றேன். இன்னும் அட்வான்ஸ் லெவல் அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். பட் கொஷினை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணிட்டு உங்க கொஷின் தகுந்த மாதிரி போனா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசுறதுக்கு டாபிக் நிறைய இருக்கு, கவர் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பதில் உங்களுடைய கொஷின்ஸ் ஏதாவது கேள்விகள் கேட்பவர்கள் நீங்க மேல வரலாம், ரெக்வஸ்ட் கொடுங்க. ஒன் பை ஒன்னு கொடுத்து உங்களுடைய கேள்விகளை வந்து கேளுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷனா கொண்டு போகலாம். ஓகே, நான் ஸ்பீக்கர் ஆட் பண்றேன். உங்களுக்கு கொஸ்டின் உள்ளவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா நீங்க கேளுங்க, அப்பதான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ ப்ரோ, கேட்குறேன். அரிய வகை இலை. ஸோ என் பேர் முபாரக். நான் ஆல்ரெடி ஒரு ஐடி கம்பெனியில் நான் பேசுறது கேட்குதுல? கேட்குது. நான் ஆல்ரெடி ஒரு ஐடி கம்பெனியில் ஆக்சுவலி அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கிறேன். ஸோ பேசிக்கலி நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், பட் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை. ஸோ அஜைல் ப்ராஜெக்ட் மேனேஜர், த ஸ்க்ரம் மாஸ்டர், போத் கிளைண்ட் சைடு அண்ட் த டீம் சைடு ரெண்டுமே வந்து ஒர்க் பண்றேன். ஜிரா, அசானா, அதே மாதிரி பிஸ்னஸ்ல பண்றேன். இப்போ என்னோட பிளான் வந்து அடிஷ்னலி சர்டிஃபைட் ஸ்க்ரம் மாஸ்டர், அதே மாதிரி ஸ்க்ரம் மாஸ்டர் சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னா ப்ராடக்ட் ஓனர் சர்டிஃபிகேஷன் முடிச்சு அப்பர் லெவல் போகலாம் அப்படிங்கிறது. ஸோ அதர் தன் திஸ் நான் என்னோட ரெஸ்யூமே வந்து இன்னும் பியூட்டிஃபை பண்ணணும்னா என்ன மாதிரி அடிஷ்னல் கோர்சஸ் ஆர் லேர்னிங்ஸ் நான் பண்ணணும்? ஆன்சர் பண்ணட்டுமா? ரொம்ப நல்லா சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து இப்ப நீங்க பிரின்ஸ் ஐடிஐஎல் இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ரம் மாஸ்டரோ இல்ல அடுத்த லெவலுக்கு போங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு பிஎம்பியாவோ இல்ல மேனேஜ்மெண்ட் லெவல்ல இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு பிஎம்பி மாதிரி. பிஎம்பி வந்து இட்ஸ் அ காம்படிட்டிவ் ஒன்னு. அதே மாதிரி நம்ம இந்தியன் ரேட்ல கம்பேர் பண்ணும்போது ரேட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு, எக்ஸாம் லெவலும் ரொம்ப ஹார்டஸ்டா இருக்கு. சோ அந்த லாஸ்ட் இயர் தான் பேட்டர்ன் மாத்திருக்காங்க. ஆமா, நீங்க இப்பதான் லாஸ்ட் இயர் தான் பேட்டர்ன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்த லெவலுக்கு போகணும், உங்களை வந்து ஸ்க்ரம் மாஸ்டர்ல இருந்து நீங்க ஒரு மேனேஜரா போகணும்னா நீங்க வந்து ஒரு பிஎம்பி மாதிரியோ இல்ல ஐடிஐஎல் பிரின்ஸ் மாதிரியோ இல்ல அது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. பட் எனக்கு எக்ஸாக்டா அந்த நேம் மேனேஜ்மெண்டோட தெரியல. ஸோ அந்த ஸ்ட்ரீம்ல நீங்க போனீங்கன்னா உங்களோட கரியர் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர்ல இருந்து ஒரு அஜைல் பிராக்டிஷனர், ஸ்க்ரம் மாஸ்டர்ல இருந்து நீங்க அடுத்த லெவலுங்கிறது உங்களோட ஒரு ஆடிட் மேனேஜர் இல்ல வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்லைன்னா வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல் அந்த மாதிரி தான் போகணும். நீங்க மேனேஜ்மெண்ட் லெவல்ல நீங்க என்ன இருக்கு அப்படிங்கறத வந்து சூஸ் பண்ணலாம். பிஎம்பி உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா அதே மாதிரி மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து கோர்சஸ் இருக்கு. பிஎம்பி மட்டும்தான் கோர்ஸ் கிடையாது, லெவல் வேற ஏதாவது கோர்ஸ் பண்ணலாம். ஐடிசிபி மாதிரி கோர்ஸ்லாம் இருக்கு, டெக்னிக்கல் மேனேஜர் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க வேணா ட்ரை பண்ணலாம். ஓகே ப்ரோ, ஓகே. அதர் தன் திஸ் ஒரு நிமிஷம். ஸோ அதர் தன் திஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் அண்ட் சப்போர்ட்டட் லைக் யூஐ யூஎக்ஸ்ல வந்து சப்போர்ட் பண்ணணும்னா அது ஓரளவு என் பேசிக்கான அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேசிக் கட், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎம்எல் படிக்கிறது எப்படி, சிஎஸ்எஸ் பேசிக்கா தெரியுறது எப்படி, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன படிக்கணும்? நீங்க யூஐ வேற யூஎக்ஸ் வேற. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற, யூசர் இன்டர்ஃபேஸ்ங்கிறது வேற. யூசர் இன்டர்ஃபேஸ்ங்கிறது ஒரு டெவலப்பர் பண்றது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ஒரு டிசைனரோ இல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஒரு பர்சனோ. இதான் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த இடத்துல பட்டன் இப்படிதான் இருக்கணும், ரவுண்டா தான் இருக்கணும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிதான் பேஜஸ் போகணும், 4 கிளிக் மேல போக கூடாது, அதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க எப்படி ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன்லயோ இல்ல ஒரு மொபைல் அப்ளிகேஷன்லயோ இல்ல ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷன்லயோ எப்படி கொண்டு வரீங்கிறதா வந்து யூஐ டெவலப்பர். ஸோ யூஐ டெவலப்பர் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்ல நிறைய நாலேஜ் வேணும். நீங்க ஃபர்ஸ்ட் W3 கோர்ஸ்ல HTML, CSS, JavaScript இதெல்லாம் படிச்சுட்டு நீங்க PHP இல்ல ரியாக்டோ அந்த பக்கம் போகலாம். உங்களுக்கு வந்து பேசிக்கா HTML, CSS, JavaScript இந்த 3 வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு கம்பைன்ட் சாஃப்ட்வேர், ஐ மீன் கோர்ஸ் ஏதாவது இருக்கு?
இருக்கா ஒரு பேசிக் கோர்ஸ்? எனக்கு ரொம்ப எல்லாம் தெரிய வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மேனேஜ்மெண்ட் சைடு இருக்கனால, பட் எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் விஷயம் தெரியற அளவுக்கு எனக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹோலிஸ்டிக் கோர்ஸ் மாதிரி தான் இருக்கா? நீங்க W3 ஸ்கூல்ஸ் போனீங்களே ஃபர்ஸ்ட் லெவல் W3 ஸ்கூல்ஸ்ல எல்லா பேசிக்குமே இருக்கு. எதுவுமே தெரியாதவங்க கூட அதை கத்துக்க முடியுங்கிற மாதிரி தான் W3 ஸ்கூல்ஸோட கோர்ஸ் கண்டென்ட், கரிக்குலம் எல்லாமே இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் அதை ஒரு 1 மந்த் படிச்சீங்கனாலே உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஒரு HTML JavaScript வச்சு உங்களுக்குனே ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட்டோ இல்ல ஒரு மொபைல் அப்ளிகேஷனோ ரெஸ்பான்சிவா நீங்க பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அட்வான்ஸ் லெவல்ல கோர்சராலயோ இல்லனா யூடெமிலயோ இல்ல சிம்பிளி லேர்ன்லயோ போய் நீங்க கோர்ஸ் படிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க அந்த W3 லிங்க்ஸ் உங்க பேஜ்ல ஷேர் பண்ணிருக்கீங்க அதானே? ஆமா பண்ணிருக்கேன். ஓகே, தமிழ்நாட்டுடைய சைட்ஸ் பாருங்க. ரெண்டாவது நான் என்ன சஜஸ்ட் பண்றேன், நீங்க ஸ்க்ரம் மாஸ்டரா இருக்கிறதால ஆல்ரெடி நீங்க வந்து வாட்டர் ஃபால்ல இருந்து ஸ்க்ரம்மாக்கு மூவ் பண்ணி இருக்கிறதால நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து நீங்க போகலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ், அதுக்கப்புறம் கவர்னன்ஸ், ரெகுலேட்டரி ஜாப்ஸ் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இல்ல நீங்க பிசினஸ் அனலிஸ்ட் மாதிரி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஸ்கோப் வந்து அதிகமா இருக்கும். நீங்க செந்தில் அவர்கள் சொன்னது போல நீங்க வந்து PMP நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைட்ல நீங்க போறதா இருந்தாலும் நீங்க போகலாம். இல்ல ஒரு டெக்னிக்கலா நீங்க வரணும் அப்படின்னா நீங்க வந்து நீங்க செக்யூரிட்டி, கம்ப்ளைண்ட்ஸ், ரெகுலேட்டரி அந்த மாதிரி டீம் ஸ்கோப்ஸ் வந்து இப்ப நிறைய இருக்கு. ஸோ செக்யூரிட்டி வந்து டொமைன்ல வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் மேனேஜர், அதுக்கப்புறம் ரெகுலேட்டரி மேனேஜர், அதுக்கப்புறம் வந்து டிசாஸ்டர் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்ல நிறைய இருக்கு. இப்ப இல்லைன்னா ஒரு சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து ஒரு அதுல கூட வந்து நீங்க போகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இதுல மட்டும் நீங்க வரணும் தேவையில்லை. நீங்க வந்து டெவலப்மெண்ட், அதாவது இந்த நீங்க வந்து டாக்குமெண்டேஷன்ல போகலாம், கம்ப்ளைண்ட்ஸ்ல போகலாம், இல்ல நீங்க ஃபோர்ஸ் மாதிரி நீங்க அதுல போகலாம். நீங்க ஆல்ரெடி நீங்க இந்த என்ன சொல்றது இந்த ஸ்க்ரம்ல இருக்கிறதால உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா தெரியும்ன்றதால இந்த மாதிரி போனீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க மேனேஜ் பண்றது டாக்குமெண்டேஷன், கம்ப்ளைண்ட்ஸா இருக்கும். மோஸ்ட்லி வந்து டாக்குமெண்டேஷன் ஓரியன்டா இருக்கும். ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நீங்க சொன்ன அவர் நாளைக்கு தமிழ்நாடு சொன்ன மாதிரி நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் சைட்ல போகணும்னா நான் சொன்ன மாதிரி டெவாப்ஸ்க்கு இல்ல சேல்ஸ் ஃபோர்ஸ்ல உங்களுக்கு பிசினஸ் அனலிஸ்டோ இல்ல உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியுதுங்கும் போது சேல்ஸ் ஃபோர்ஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் எப்படி மேனேஜ் பண்றது, இல்ல ஒரு ஆடிட் மேனேஜரா போறது, இல்ல வந்து அவர் சொன்ன மாதிரி சைபர் செக்யூரிட்டியில ஆடிட்டுக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு, ஐஎஸ்ஓ ஆடிட் இருக்கு, ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஐஎஸ்ஓ ஆடிட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க மேனேஜ்மெண்ட் லெவல்ல வேற எதுனாலும் ட்ரை பண்ணலாம். இல்ல குவாலிட்டி அஷூரன்ஸ் பக்கம் போலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்க்ரம்மோட ஃபர்ஸ்ட் லெவலே வந்து குவாலிட்டி எப்படி கொண்டு வரங்கிறது தான். ஸோ ஸ்க்ரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்க கண்டிப்பா குவாலிட்டி அஷூரன்ஸ்லயோ இல்ல குவாலிட்டி மேனேஜராவோ வந்து நீங்க அந்த பக்கம் வந்து உங்க கெரியரை மூவ் பண்ணலாம். ஓகே ப்ரோ, ஓகே. நான் இப்போ ஆக்சுவலி ஒரு MSMEல தான் இருக்கிறேன். அங்க வந்து ஹோலிஸ்டிக் பிசினஸ் அனாலிஸ்ட், ஸ்க்ரம் சைடு அண்ட் கிளைண்ட் சைடு, ப்ராடக்ட் ஓனர் 3 ரோலுமே ஹோலிஸ்டிக்கான ஒர்க்கை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் அடுத்த ஒரு பெரிய கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணேன்னா எந்த ரோல்ல அப்ரோச் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட் இல்ல BRD டெவலப் பண்ற ஒரு பர்சனாவோ அந்த மாதிரி போலாம். நீங்க ஒரு சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட், பிசினஸ் மேனேஜர் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணலாம். பிசினஸ் அனலிஸ்ட விட ஐ மீன் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு சொல்றது நல்லா இருக்குமா இல்ல பிசினஸ் அனலிஸ்ட்ங்கிறதே பெட்டர் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கும்போது உங்களுக்கு எண்ட் டு எண்ட் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 8+, 10+, 12+ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர்னாலே நீங்க என்ன நாலேஜ் இருந்தாலுமே மினிமம் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இப்போ எனக்கு 6 years. ஆனா ஐ மீன் லாஸ்டா ஒரு 2 years தான் நான் வந்து ஐடில இருக்கிறேன். அப்ப 6+ அப்படின்னா நீங்க வந்து இப்பதான் ஐடில வந்து அசோசியேட் 2 years. ஸோ டெவலப்பர்னா அடுத்த லெவல் 4. ஸோ 6+ ல இருந்து 8+னா நீங்க வந்து சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சீனியர் கன்சல்டன்ட், சீனியர் பிசினஸ் அனலிஸ்ட் அந்த மாதிரி தான் போகும். ஸோ 10+, 8 மினிமம் நீங்க 8+ எக்ஸ்பீரியன்ஸ் மேல இருந்தா மட்டும்தான் உங்களால லீட் லெவல், 10+ போனதான் மேனேஜர் லெவல். ஸோ இதுதான் வந்து ஒரு ஐடி ஸ்டாண்டர்ட் மாதிரி. பெரிய பெரிய MNC போனீங்கன்னா 10 ஒரு மேனேஜர் கிட்ட. ஓகே ஃபைன் ப்ரோ, ஃபைன். சோ நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஒரு ஜூனியர் ப்ராஜெக்ட் மேனேஜரா நீங்க போகலாம். நீங்க என்னன்னா இங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஜீரா ஸ்டோரி, அதுக்கப்புறம் நீங்க
பயன்படுத்தக்கூடிய அந்த டாஸ்க்கு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லாத்தையுமே இப்போ நீங்க ஜீராவில மேனேஜ் பண்றது கம்ப்ளீட் ப்ராஜெக்டை வந்து அங்க மேனேஜ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். நண்பர் சொன்னது போல நீங்க வந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட நீங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து எண்ட் டு எண்ட் எப்படி ஹேண்டில் பண்ண, அதை ஹேண்டில் பண்றதுக்கான எப்படி நீங்க ட்ராக் பண்றது, எப்படி ரிசோர்ஸ் மேனேஜ் பண்றது, அந்த மாதிரி கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நீங்க வந்து தவிர்த்து அதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்த கேள்விக்கு நகரலாம். அடுத்தடுத்து நீங்க கேட்டாச்சுன்னா ஒரு நிமிஷம் இருங்க. நிறைய பேர் வந்து ஸ்பீக்கர்ல கேட்டுட்டு இருக்காங்க. 1 by 1 கொடுக்குறோம். ப்ளீஸ் அவங்க கேள்வி கேட்டவங்க வந்து லிசனா இருப்போங்க. முகில் நீங்க கேட்கலாம். அடுத்து வந்து ஹலோ சார், குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். இது இப்போ 2018 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சேன் சார். ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க. இப்போ ஐடியில் வந்து என்ட்ரு வரலான்ட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு சார். ஸோ நிறைய ஜாப் ட்ரை பண்ணி கிடைக்கல. ஸோ இப்போ ஆன்லைனில் நான் செல்ஃபாக வந்து டெவாப்ஸ் கோர்ஸ் நானே படிச்சுட்டு இருந்தேன் சார். ஸோ ஃப்ரெஷராக அது எடுத்து படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக. நீங்க டெவாப்ஸ் வந்து நீங்க தாராளமாக இப்போ வந்து ஈஸியா உள்ள போறதுக்கு அதுதான் இப்ப சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி நீங்க டெவாப்ஸ்க்கு முன்னாடி நீங்க ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லெவல்ல எடுத்து நீங்க லினக்ஸ் ஸ்டார்ட் பண்ணா கூட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க டெவாப்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய அந்த டூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி லினக்ஸ் பேஸ்டா இருக்கும். நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த அந்த டெப்ளாய் பண்றக்கூடிய அந்த கண்டெய்னரைசேஷன் டாக்கர் ஆகட்டும், இல்ல செஃப் ஆகட்டும், அன்சிபிளா இருக்கலாம், இல்ல நீங்க மானிட்டரிங் பயன்படுத்தக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைனக்ஸ்ல ஹோஸ்டடா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்க அந்த டெவாப்ஸ்னா நீங்க அட்வான்ஸ் படிச்சிருக்கீங்களா இல்ல ஜஸ்ட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? இப்போ ஒரு டூல்ஸ் கிட்ட முடிச்சுட்டு சார், மேவன், ஜென்கின்ஸ், இந்த மாதிரி சோனார் கியூப், நெக்ஸஸ் எல்லாம் செல்ஃபா நானே படிச்சு வச்சிருக்கேன் சார். ஸோ இப்போ டாக்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். பண்ணுங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைட்ஸ் இருக்கு, மேல போஸ்ட் பண்றோம். அதாவது டெவாப்ஸ் வந்து பிளாட்ஃபார்மே கொடுக்குறாங்க, ஃப்ரீ லேப்ஸ் இருக்கு. நீங்க அங்க போயிட்டு எண்ட் டு எண்ட் பில்டு எப்படி டெப்ளாய் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கீங்க, ஒரு பில்டு ஒரு ஜாரே வச்சுக்கோங்களேன். அது ஜென்கின் மூலமா எப்படி ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி பைப்லைன் கிரியேட் பண்ணி அந்த பில்டு வந்து எப்படி வந்து டெப்ளாய் பண்றது ஆட்டோமேட்டிக்கா, அதை வந்து ஜஸ்ட் ஒரு 1 கிளிக்ல வந்து ஜென்கின் கிரியேட் பண்ணி எப்படி டெப்ளாய் பண்றது. அதுக்கப்புறம் நீங்க செலினியம் அதை கூட இன்டெகிரேட் பண்ணி அதுல வந்து ஒரு வெப் சர்வரே வச்சுக்கோங்க, அதை வந்து எப்படி யூஸ் கேஸ் கிரியேட் பண்ணி அது எப்படி டெஸ்ட் பண்றது, ஆட்டோமேட்டிக்கா டெஸ்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலான இதை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க ஜஸ்ட் நீங்க வெர்ச்சுவல் பாக்ஸை இன்ஸ்டால் பண்ணி நீங்க ஒரு சோர்ஸ் கோடு ரெப்போ வந்து ஒரு ஜிட்டப்பா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு வந்து இல்ல ஒரு பிட் பக்கெட்டா இருக்கலாம். ஒரு கோடை வந்து அதை ஜஸ்ட் சாம்பிள் கோடை போய் அதுல வந்து நீங்க வந்து பில்டு ஒன்று ஜென்கின்ல இருந்து எடுத்து அதை ஜாப் வந்து டெப்ளாய் பண்ணி ஒரு சர்வருக்குள்ள போட்டு அந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை நீங்க பண்ணும்பொழுது நீங்க அது கூட டூல்ஸ் நிறைய நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றதால நீங்க செலினியம், அதுக்கப்புறம் வந்து நாகியஸ், பிளங்க், அந்த மாதிரி டேட்டா டாக், இந்த மாதிரி வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி எப்படி வந்து டெப்ளாய் பண்றது, காம்போனன்ட் சர்வீஸ்க்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா இதுதான் வந்து ரியல் டைம்ல பண்றோம். ஸோ அந்த ரியல் டைம் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 year பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்க ப்ரொஃபைல சொல்லி, ஃபேக்கா சொல்ல, அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். இது எல்லாம் எனக்கு படிச்சு முடிச்சு நெக்ஸ்ட் என்ன நீங்க போகுதுன்னா நீங்க தாராளமாக டாக்கர் ஆல்ரெடி பண்றதுல நீ குபர்நெட்டிஸ் வந்து எடுக்கலாம். குபர்நெட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணி எப்படி டெப்ளாய் பண்றது, அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து ஒரு YAML பேசிக்ஸ் வந்து கிரியேட் பண்றது, டெராஃபார்ம் வந்து மாடியூல்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க போனீங்கன்னா முக்கியமா நீங்க டெராஃபார்ம் படிச்சீங்கன்னா நீங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். எல்லாமே மாடியூலா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஈஸியா அதை ஃபோக்கஸ் பண்ணி வேலை வந்து நிறைய இருக்கு. டெராஃபார்ம் தெரிஞ்சிருந்தா நீங்க அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. அவர் சொன்ன மாதிரி டெராஃபார்முக்கு வந்து ஆட்டோமேஷன் இந்த இதுல வந்து பைத்தன் லெவல்லையோ இல்ல மத்த ஏதாவது டெக்னாலஜி யூஸ் பண்ணியோ நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கு. டெராஃபார்முக்கு வந்து ஓப்பனிங்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு AWS ஓட டெராஃபார்முக்கு. நன்றி. அடுத்த கேள்விக்கு போலாம். கரண் நெக்ஸ்ட் யார் நம்பி? இருங்க பாபாத்தி
பாப்பாப்பட்டி தமிழன் அவர் ஃபர்ஸ்ட் இருந்திருக்காரு. அவர் மேம் நான் டிஎம் பண்ணிருக்கேன், கொஞ்சம் செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று டிஎம் பண்ணிருக்கேன். நான் கேட்கலாங்களா? கேளுங்கண்ணே. எனக்கு என்னோட மனைவி வந்து இப்ப குழந்தை முடிச்சு இருக்காங்க. அவங்க பேசிக்கா இப்ப 30+ அவங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு முயற்சி பண்ணலாமா? வீட்டுல இருந்தே வேலை பார்க்குற மாதிரி எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? பேசிக்கான கேள்வி தான் எனக்கு. அதை ப்ராக்டிஸ் பண்றது அவர் மேல இருக்க ஹோஸ்ட் சொன்னதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இது எப்படி வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல இப்போ அவங்க வந்து என்ன இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, முதல்ல இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் நம்ம பேசுறோம். தொடர்ச்சியா நம்ம என்ன எல்லா செஷன்லயும் ஒரு டாபிக் எடுத்து பேசுறோம். இப்போ அவங்க என்ன மாதிரியான வேலை இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம். சாரி, அவங்க ஆக்சுவலா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேலைக்கு போகணும் அப்படின்ற மூமெண்ட்ஸ் மட்டும் இருக்கு. எம்பிஏ முடிச்சிருக்காங்க, டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது, எம்பிஏ முடிச்சிருக்காங்க. பட் அதுதான் அவங்களுக்கு பணம், வேலைக்கு போகணும் அப்படின்ற அந்த ஆர்வம் மட்டும் இருக்கு. அது நான் முடிச்சிருக்கிறதுனால நான் அவங்களுக்கு கொஞ்சம் கற்றுக்க கொடுக்க முடியும், என்னால் முடியும். அது எப்படி சரியா வரும்னு சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம்? வீட்டில் இருக்குங்களா? பொதுவாக வீட்டுல இருந்து வாய்ப்பு இருக்குங்களா? அவங்க 30+ அப்படின்றதுனால எந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களா செந்தில்? இல்ல நான் சொல்றேன்.